தற்போதைய அண்மை செய்தி. சங்கராபுரம் அருகே திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவிற்காக வைக்கப்பட்ட பேனர்களால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. திருமண நிகழ்வில் பங்கேற்கும் திமுக அமைச்சர்களை வரவேற்று வைக்கப்பட்ட அலங்கார வளைவால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் திமுக தெற்கு ஒன்றிய பொறுப்பாளரும் வடசிறுவள்ளூர் ஒன்றிய கவுன்சிலருமான குமாரி பன்னீர்செல்வம் என்பவரின் மகள் திருமணம் நேற்று முன்தினம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மாலை சங்கராபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் வரவேற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவா வேலு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதால் அவர்களை வரவேற்பதற்காக சாலைகளின் இருபுறமும் பதாகைகள், வளைவு பதாகைகள் மற்றும் சாலையில் துளையிட்டு கொடி கம்பங்களை வைத்து பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். மேலும் திமுகவினர் உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் திமுகவினர் மீது முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தொடர்ந்து திமுகவின் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் வருவதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிர் பலி ஏற்படும் அபாயம் உள்ளதால் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இளையராஜா, தகவல்களுக்கு நன்றி.